இங்கே பாருங்க, இந்த பையன் பேர் மணி. இந்த சைக்கிள் இவங்கிட்ட படுற பாடு இருக்க, சத்தியமாக இந்த சைக்கிளுக்கு வாய் இருந்துச்சுன்னா அழுதுரும். இல்லைன்னா எங்கனாவது கம்ப்ளைண்ட் போலீஸ் ஸ்டேஷன் இருந்துச்சுன்னா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துரும். போட்டு ஓட்டுறான் பாருங்க. இவங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கான், அவன் பேர் சாய். இவன் இந்த சைக்கிளை நிப்பாட்டினானா அவங்க அண்ணன் எடுத்துருவான். ஓட்டுறான் பாருங்க. சத்தியமா சொல்ற, அங்கே பாருங்க அவன் பண்ணுறான் பாருங்க. வித்தையெல்லாம் காட்டுவான். ஏய் போடா, மெதுவா ஓட்டுறா. இவன் முடிச்ச உடனே அதுக்கப்புறம் இவன் ஓட்டுவான் இந்த சைக்கிளை. உன் பேர் என்ன தம்பி? ஏன்னா அந்த சைக்கிளுக்கு வாய் வந்து அழுதுனண்டா. உங்க 2 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறா. ஆமா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இந்த சைக்கிள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகுது. ஆமா, ஏன்னா மாத்தி மாத்தி ஓட்டுவீங்களா? நைட்டு 11 மணிக்கு வச்சாங்கன்னா சைக்கிள், இந்த சைக்கிள் நைட்டு 11 மணிக்கு கீழே வச்சாங்கன்னா 5 மணிக்கு எடுத்துருவாங்க. காலையில 5 மணிக்கு எடுத்தாங்கன்னா பள்ளிக்கூடம் போற வரைக்கும் ஓட்டுவாங்க. சே, ஆனா வாங்கி 100 தடவை செயின் கலந்து போச்சு. 2 பேரும் ஈவு இறக்கம் இல்லாம ஓட்டுறாங்கப்பா அந்த வண்டியை. இப்ப எதுக்குள்ள நிக்கிற? நீ ஓட்ட போறியா? அடுத்து ஓ ஷிஃப்டா? நீ எவ்வளவு நேரம் ஓட்டுவ? எவ்வளவு நேரம்? 10 நிமிஷம் ஓட்டுற மாதிரி தெரியலையே. நீ வந்து விடிய விடிய வச்சு அடிக்கிற மாதிரி தெரியுத. ஏய் கொடுத்துட்றா, அவன்கிட்ட கொடுத்துட்றா. ஆரம்பிச்சிட்டான் பத்தியில. இவன் ஆரம்பிச்சானா இவன் பயங்கரமான வித்தியாலம் காமிப்பான். என்னடா தம்பி, டயர்ட் ஆயிட்டியா? பாருங்க வரான் பாருங்க. ஹேண்டில் பாரு, படுறப்பா டயரு பாக்குறான் பாருங்க. அடுத்த ஷிஃப்ட்டுக்கு ரெடியா நிக்கிறான். ஏய், இந்த சைக்கிள் போலீஸ் ஸ்டேஷன் போகுதுடா. இந்த சைக்கிள் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போகுது. உங்க 2 பேர் மேலே இந்த சைக்கிள் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு உங்க 2 பேர் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகுது. என்னை வச்சு ஓட்டுறாங்க அப்படின்னு. புரியுதா உனக்கு? மனச்சாட்சியே இல்லையா உங்கள்கிட்ட? பாவம்டா, அதுக்கெல்லாம் வாய் இருந்தா அழுதுண்டா. புரியுதா? எங்க உன் சைக்கிள்? பாருங்க. ஐயோ பிரேக் போறானே. பூனையில விட்டு எத்த போறான் நினைக்கிறேனே. ஐயோ